நண்பர்களே, இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக பாஜக தலைமை பொறுப்பிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்படுகின்றாரா? இதில் சில பேர் 2 வாரம்னு டைம்லாம் கூட கொடுத்துட்டாங்க. பாருங்க, அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது 2வது வாரத்தில் அந்த மாற்றம் நடக்கப் போகின்றது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக அலையன்ஸ்ன்றது வராது. அதனால் அவரை நீக்கிவிட்டு எப்படியாவது அலையன்ஸ் போனோம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு திட்டவட்டமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு பாஜக ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்பவே ஒரு விரக்தியான மனோபாவத்தில் இருக்காங்க. என்னங்க இது, அவருக்காக தானே கட்சிகளே வந்தோம், நாங்கள் அந்த மாற்றம் வரணும் அப்படின்லாம் நினச்சோம், கடைசியில் மறுபடியும் திருப்பி திருப்பி இந்த ஒரு சுழல்லையே சிக்கி கொள்ளணுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. இன்னாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜகவின் இன்றைய எதிர்க்கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்து நிற்குது. அவரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாம் ஆட்சிக்கு வரமா இல்லை அவங்க ஆட்சிக்கு வராங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் 2 பேர் தான் மாற்றி அதனால் இது 2 பேருக்குமே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை. ரைட், முதல்லயே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக பதவியிலிருந்து நீக்குவதாக ஆஸ் ஆஃப் நவ் எந்த விதமான ப்ரப்போசலும் கிடையாது. நான் இதை தைரியமாகவே சொல்கிறேன். ஐ எம் ஸ்டிக்கிங் மை நெக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு சோர்சஸ் இருக்குது, அங்கேருந்து தகவல்கள் கூறின அப்படின்லாம் நான் சொல்லலை. ஐ கோ பை பியூர் லாஜிக்.